ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனி பிரியம் சேனல். நம்ம ஹனி பிரியம் சேனலில் ரீசெண்டாக எண்ணும் எழுத்தும் சம்மந்தமான வீடியோஸ் தான் நான் போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். ஏற்கனவே யூனிட் 2, 4, 5, 6 இது வரைக்குமே வீடியோஸ் போட்டிருக்கேன். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், டிஎல்எம் என்னென்ன பண்ணுறதுன்றது லிஸ்ட்டோட அண்ட் இமேஜும் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா யூனிட் 7 அதோட தமிழ், இங்கிலீஷ், டிஎல்எம் மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க இமேஜஸ் நான் பிடிஎஃபாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா என்னோடய வாட்ஸ்அப் குரூப்புக்கு ஜாயின் பண்ணுங்கள். அதில் கேளுங்க, நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் பிடிஎஃபாக. இந்த வீக் நானும் இதே பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி தான் எல்லாமே பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் நான் ட்ரா பண்ணுவேன். எனக்கு ட்ராயிங் நல்லா வரும், ட்ரா பண்ணுவேன். பட் இந்த வீக் இமேஜஸ் ஓவர் யூனிட் 7க்கு அதிகமாக இருந்ததுனால நானும் பிரிண்ட் போட்டு கலர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், வீடியோக்குள்ளே போகலாம். 5 ஐவர், 9 1 ஒட்டகம் ஒலிபெருக்கி, ஓலை ஓடம் ஓனாய் ஓனான், ஔடதம் ஔவை. இதோட பிக்சர்ஸும் நான் கொடுத்துருக்கேன். அதோட லிங்க்கும் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து படித்தல் களம். இதுக்கு சார்ட்டில் நான் அந்த பேன்றதை எழுதியிருக்கேன். அடுத்து அந்த செயல்பாட்டில் நான் ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி தான் நம்ம எது செய்கிறோமோ இல்லையோ இது முக்கியமாக செய்யணும். சொல்லட்டை எழுத்தட்டை, அந்த ஓனாய் 1 5 ஔடதம், இந்த சொல்லட்டை எழுத்தட்டை செஞ்சுருக்கணும். இதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா செய்யறதெல்லாம் செஞ்சுக்கலாம். இதுதான் முக்கியமாக நம்மகிட்ட இருக்க வேண்டிய டிஎல்எம்ஸ். மெயின் டிஎல்எம்ஸ் அந்த வேர்ட்ஸுக்குரிய பிக்சர்ஸு. இதை வச்சு நம்ம ஆக்டிவிட்டி கொடுக்கலாம். எங்கே இருக்குது, ஓக்கு சம்மந்தமானது என்ன அப்படின்றத அடுக்க சொல்லி நம்ம ஆக்டிவிட்டி கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நான் எக்ஸ்ட்ரா செஞ்சு அடுத்த வீடியோவில் போடுறேன். நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ். இது தமிழ் தான். கதைக்களத்துக்கு பாருங்கள். அதே தான் அமுதா, ஆட்டுக்குட்டி, பாட்டி, அதில் என்னென்ன கதையில் வருதோ அது இமேஜஸ் எல்லாம் கதைக்களத்தில் வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா இ ஃபார் எலிஃபண்ட், எரேசர், எக்கு, இஞ்சி. இந்த இமேஜ் அவுட்லைன்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இதோட இமேஜ் அவுட்லைன் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். கலர் பண்ணது நம்ம தான் ப்ரிண்ட்டு போட்டு கலர் பண்ணிக்கலாம். நமக்கு கலர் ப்ரிண்ட்டு போட்டால் ரேட் அதிகமாகும். நம்ம ப்ரிண்ட் வெளியே தான் போட போகிறோம். கலர் ப்ரிண்ட்டு போட்டோன்னா நமக்கு ரேட் அதிகமாகும். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் அவுட்லைன் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை ப்ரிண்ட்டு போட்டு கலர் பண்ணி பாருங்கள். லுக் நல்லாவே இருக்கும். நமக்கு பிடிச்ச கலர் எப்படி வேணால் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே ப்ரிண்ட்டு போட்டு, ஆனால் கலர் கொடுக்க டைம் எடுக்குது, அதையும் சொல்லிடுறேன். இல்லை என்னையால் கலர் கொடுக்க முடியாதுன்னா இப்படி ஒரு ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரிண்ட்டு போட்டு உங்கள் ஸ்கூலில் நல்லா கலர் பண்ணுற குட்டீஸ் இருப்பாங்க. ஸ்டூடெண்ட் எல்லாருமே ஓரளவு கலர் நல்லாவே பண்ணுவாங்க. அதுலேயும் வெளியே போகாமல் கலர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்கள்ட்ட இந்த கலர் கொடுங்க அப்படின்னு கொடுத்துட்டு அதை வாங்கிட்டோன்னா அவங்க கலர் பண்ணிடுவாங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சம் மைனூட் சேஞ்சஸ் நம்ம பண்ணிக்கலாம். இந்த ஹட்டு, ஹவுஸு, இது எல்லாமே கலர் பண்ணது என்னோடய பேபி தான். என் பொண்ணு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க. அவங்க தான் கலர் கொடுத்தாங்க. அம்மா நான் கொடுக்குறேம்மான்னு சொல்லிட்டு வாங்கி கலர் பண்ணது தான். க்ரையான்ஸ் எல்லாமே அவங்கள கொடுக்க விட்டுறது. மார்க்கரில் நான் கொடுத்த கலர் தான் நாங்கள் பண்ணியிருப்பேன். அந்த எரேசர், அந்த கேலுக்கு எல்லோ கலர் அவங்களே கலர் செலக்ட் பண்ணி அவங்களே கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம நம்ம வீட்டு குட்டீஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா ஸ்டூடெண்ட்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். 4th 5th படிக்கிற ஸ்டூடெண்ட், 3rdலேயே நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட், நல்லா பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு கொடுத்து கலர் பண்ண வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது ஒரு ஆக்டிவிட்டியாக நமக்கு கொடுத்துருக்காங்க. விண்டி, ஹாட், அதாவது தனித்தனியாக இது பண்ணி அந்த பிக்சரோட மேட்ச் பண்ணுற மாதிரி. அதுக்கு முன்னாடி அந்த பிக்சர்ஸ் என்னன்றதை நம்ம இது பண்ணணும். இது ஒரு ஆக்டிவிட்டி. ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அப்புறமேட்டு உணவு ஐட்டம், ஃபுட் ஐட்டம்ஸ், பூரி, பொங்கல், பட்டர் மில்க், ப்ரெட், பப்பாயா,
இதுதான் இல்லை, இந்த ஃபுட் ஐட்டம்ஸோட பிக்சர்ஸ் எது கிடைச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. யூஸ் பண்ணிட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க தோசை, இட்லி அதுதான். அது கிடைச்சாலும் பரவாயில்ல, அது கிடைக்கலனாலும் நம்ம ஃபுட் ஐட்டம் காட்டிட்டு அவங்களுக்கு லைக், ஐ டோன்ட் லைக் அதை சொல்கிறது தான் நம்ம சொல்ல போகிறோம். டு யூ லைக், உனக்கு இந்த ஃபுட் பிடிக்குமா பிடிக்காதான்னு நம்ம கேட்டு பசங்க வந்து ஐ லைக், ஐ டோன்ட் லைக், எஸ் ஐ லைக், நோ ஐ டோன்ட் லைக், இதை வந்து நம்ம கொண்டு வர போகிறோம். இதுக்கு வந்து சம்மந்தமான என்ன பிக்சர்ஸ், ஃப்ரூட்ஸ் பிக்சர்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஃபேமிலி, மதர், கிராண்ட்ஃபாதர், கிராண்ட்மதர், மதர், ஃபாதர், பிரதர், சிஸ்டர், இதோட இவங்க வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. பப்பட்லேயே வந்து இது பண்ணுனா, ஆனால் ஐஸ்டிக்கில் பப்பட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபிங்கர் பப்பட் அது ஒன்று கொடுத்துருந்தாங்க. இதோட வீடியோ வந்து தனியாகவே நான் போட்டிருக்கேன் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு. இதுலேயே அதிலே காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த ஃபிங்கர் பப்பட் என்ன பண்ணால் கலர் சீட்டை வந்து 2ஆக மடித்து அதில் இமேஜை ட்ரா பண்ணிட்டு அதை கட் பண்ணிக்கணும். அப்புறம் மேலே 2 சைடு ஒட்டிடணும், கீழ்ப்பக்கம் ஒட்ட வேணாம். ஏன்னா நம்ம விரலில் வந்து சொருவ போகிறோம் ஃபிங்கர் பப்பட்றதுனால. இதுவே வந்து இன்னொரு டீச்சர் பண்ணியிருந்தாங்க. அந்த மார்க்கர் மூடியில் இந்த இமேஜை ஒட்டி மார்க்கர் மூடியை வந்து கையில் வந்து சொருவிக்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியாஸ் தோணும்ல, அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்ன ஐடியாஸ் எப்படி யூஸ் பண்ணலான்னு தோணுதோ அதை யூஸ் பண்ணிக்கங்க. இதில் நம்ம என்னென்ன டிஎல்எம் செய்யணுன்றதை நான் மென்ஷன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஃபிங்கர் பப்பட், கிராண்ட்ஃபாதர், கிராண்ட்மதர், பேபி, இதோட அந்த டாடி ஃபிங்கர் வேறு அந்த சாங்க்காக யூஸ் பண்ணுது. இது நான் லாஸ்ட்டு இதுலேயே போட்டிருப்பேன். ஏபிசிடி இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்பே நம்ம எப்படியெல்லாம் இது பண்ணலான்ட்டு. இது வந்து ஒரு புக்கு. அதை வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா, நம்ம கடையில் வாங்குகிற புக்கு தான், அதை கட் பண்ணி அதை ரெடி பண்ணியிருந்தேன். ஃபுல் வியூ பாருங்கள். இது எல்லாமே இங்கிலீஷ் டிஎல்எம். கிட்டத்தட்ட ஒரு 44, 45 நியரஸ்ட் 40 பிக்சர்ஸ் வருது இங்கிலீஷ்க்கு மட்டும். அது இல்லாமல் இந்த பூரி இட்லினா நான் வந்து ரெடி பண்ணல பிக்சராக, அது வேறு தனியாக கிட்டத்தட்ட 50 பிக்சர்ஸ் கிட்ட வருது. அதை நம்ம வந்து அந்த பிக்சர்ஸ் எல்லாம் நம்ம வரைஞ்சி கலர் பண்ணுறது இன்னும் ரொம்ப ஒர்க்காக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு பிக்சர் ட்ரா பண்ண அழைச்சி ட்ரா பண்ணி அதை கலர் பண்ணுறதுக்கு இதாகும். அதே மாதிரி இப்போ வந்திருக்கிறது எல்லாமே ஹியூமன் பீயிங்ஸ் தான் வந்திருக்கு. அதனால் நான் உங்களுக்கு இமேஜஸாக கொடுத்துருக்கேன். ஒரு A4 சீட்டில் 2 இமேஜ் வரும். ஓரளவு நமக்கு மீடியம் சைஸில் தான் இருக்குது. ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப குட்டியாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. யூஸ் பண்ணுற சைஸில் தான் இருக்குது. அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு பேஜுக்கு ஒரு பிக்சர் ரெடி பண்ணோன்னா நமக்கு இன்னும் அமௌண்ட் அதிகமாகிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு பேஜுக்கு டபுள் பிக்சர் ரெடி பண்ணியிருக்கேன். இது யூனிட் 6க்கு, யூனிட் 7 இது எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன். பிடிஎஃபாக இருக்குது. அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. இதுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு இது மாதிரி ரெடி பண்ணி தருவேன். அதனால் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ, பை பை, see you the next video.